டேரஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட்டாக இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இதில் ஒரு நியூஸ் இருக்குது. ஆக்சிஸ் டைரக்ட் வந்து பார்த்தோம்னாக்க இவங்க வந்து பைக்கால வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஜிஆர்லாம் வந்து கொஞ்சம் கூட போகிறதுக்கான இல்லாட்டி 8.9 அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இவனோட மிட்ரேஞ்ச் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள தான் வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்குது. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இது நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக 936 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 804ங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோனில் தான் இருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னாக்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் டாலரன்ஸ் லெவலில் காட்டிலும் கூட தான் இருக்கு. ஆனால் நம்ம பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கிறோம் பேங்க் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இதை தவிர்க்க முடியாதுங்கிறத நம்ம வந்து பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கிறோம். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 40 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 30 பேர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க, 6 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 4 பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா இவன் வந்து இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 4.3% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% குவார்டர்லி இது வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதே சமயத்தில் இவன் வந்து Q2Q கம்பேர் பண்ணும்போது 12,000 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இபிஎஸ் வந்து 21.7ங்கிற லெவலில் இருக்குது. எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா 0.49% எம்எஃப் இறக்கி வச்சிருக்காங்க. ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஏஎஸ் வந்து ஹோல்டிங்கை 0.06 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தகவல்களை தூக்கி எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் ஃபீட் பண்ணும்போது தான் இதுக்கான லோ ப்ரைஸ் நமக்கு கிடைக்குது. அப்படி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னாக்க 805 ஒரு லெவல், 805 கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 726க்கான அடுத்த லெவல் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 805 சப்போர்ட் எடுக்கலாம். மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துரும். ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன இருக்கும். 726 அப்படி உடச்சு கீழே தான் இறங்குவேன்னு சொன்னாங்கன்னா 726க்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக ஸ்டேட் பேங்க் வந்து செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கீழே அப்படியே டவுன் சைடு போயிட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்க சைடு வேஸ் போயிட்டு மேலே அதுக்கப்புறமா அக்டோபர் நவம்பர்லேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி. சரி, அப்படி அவன் மேலே ஏறினான்னா என்ன லெவல் வரைக்கும் ஏறலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 2 லெவல் நம்ம பார்ப்போம். 1188லேருந்து 1267க்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து எக்ஸாக்டாக இதோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதை டெலிட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறது 919 932, அதுக்கு அடுத்து செகண்ட் லெவலுங்கிறது 998லேருந்து 1016, தேர்ட் லெவல் 1098லேருந்து 1123, ஃபோர்த் லெவல்னா 1181லேருந்து 1212 இருக்குது. நம்ம இதை எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுவோம். சார்ட்டில் மார்க் பண்ணோம்னா நம்ம இங்கே புரிதலுக்கு எடுத்துக்கணும். எப்போ இது வந்து 726க்கு அப்படின்னு சொல்ல டவுன் ட்ரெண்டுனாக்க இது ரெண்டுத்துக்கான மிட் பாயிண்ட் 760, இது 805லேருந்து 720க்கு நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ 760 வந்து இவன் வந்து உடச்சு கீழே இறங்கினான்னு வச்சுக்கோமே, அப்போ 726 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 760ஓட அவன் சப்போர்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. 805 உடச்சு கீழே இறங்கினான்னா 760ஓட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 760ஓட அவன் திரும்பலை அப்படின்னு சொன்னால் 726க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இவன் மேலே போகிறான், 805 உடச்சிட்டான். 805 உடச்சிட்டான்னாக்க நம்ம வந்து 860 வந்து மிட் பாயிண்ட், அடுத்த ஹை லெவலுக்கும் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 860 உடைக்கும் போது சரக்குன்னு மேலே ஏறிடுவான். அப்படி மேலே ஏறினானா 919லேருந்து 932 ஒவ்வொரு லெவலுக்கும் நம்மளே மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ 919லேருந்து 932 இந்த லெவல் இதை டச் பண்ணிவிட்டு இதை உடச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான்னு வச்சுக்கோமே. மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறான்னா நான் மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணல, நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு மேலே போகும்போது 998லேருந்து 1016 வரைக்கும் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் நம்ம 1212ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது இந்த ஒரு குவார்ட்டர்லேயோ 2 குவார்ட்டர்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு வரக்கூடிய கால்குலேஷன்ஸை நம்ம இதை மேலே ஷோ பண்ணி வச்சுருக்கிறோம். அடிச்சு ஏறி நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்சு ஏறி மேலே போகும்போது எந்த லெவல் வரைக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த லெவல் வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் அது மாதிரி பைக்கலாம். ஆனால் எப்போதுமே என்னன்னாக்க ஒரு இதுலேருந்து ப்ரீவியஸ்லேருந்து அந்த ஒரு ஸ்டெப்பு ஹை பண்ணும்போது 919 932 அதை உடச்சு போகும்போது 998லேருந்து 1016 நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரேஞ்சை வந்து நம்ம வச்சுக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.